Hi friends, today I am going to tell about 58 Dividesam Tirunindravur, Tirukannur, Perumal Bhaktavatsala Perumal, Bhaktaraya Perumal, Perumal நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் என்னை பெற்ற தாயார் விமானம் ஸ்ரீனிவாச வட்ச உட்பல விமானம் தீர்த்தம் வர்ண புஷ்கரணி வர்ணன் மங்களாசனம் திருமங்கையாழ்வார் 2 பாசனங்கள் பாடியுள்ளார். சென்னைக்கு அருகே திருநின்றவூர் ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சென்னையில் உள்ள 7 திவ்ய தேசங்களை இனி பார்ப்போம். திரு என்றால் மகாலட்சுமி, நின்றா என்றால் அவள் தங்கிய மகாலட்சுமி தங்கிய ஊர். திவ்ய தேசம் 58வது திவ்ய தேசம் மகாபலிபுரத்தில் பக்கத்தில் இருக்கிறது என்றால் இங்கே தனிச்சிறப்பு உள்ள உடன் தங்கிறார். திருமங்கையாளர்கள் 2 பாசனங்கள் மங்களாசனம் செய்யப்பட்ட ஒருமுறை சமுத்திரராஜன் ஆதிசேஷனாய படம் எப்போதும் எழுந்தருளியுள்ள ஏதோ சமுத்திரராஜன் இடத்தில் சீற்றம் அவர் சரியாக கொண்டு புரியவில்லை. அதனால் பெருமாளுக்கு பிரிந்து இந்த தளத்தில் சொல்கிறோம். அதற்கு திருநின்றவூர் என்ற திருநாமம். சமுத்திரராஜன் பிராட்டியிடத்து பிரார்த்தனை செய்கிறார். ஆனால் அவர் மன்னிப்பு அருளும்படி பிரார்த்தனை செய்கிறார். அப்போது பிரம்மன் தான் சமுத்திரராஜனை தூண்டுகிறார். நீ முன்னால் போ, நான் பின்னால் வருகிறேன், நானும் வருகிறேன், வந்து தாயார் உமக்கு அனுக்கிரகம் செய்வார். தாயார் என்று சொன்னாலே மனைத்து ஏற்றுக்கொள்வார்கள். கொள்வதுதான் தாய். கவலைப்படாமல் போ. பிரம்மன் தூண்டப்பட்டார். வந்தார். தாயிடத்தில் பிரார்த்தனை செய்ய முதலில் அவள் மனம் கனியவில்லை. அப்போ சமுத்திரராஜன் சொல்லி வேண்டுகிறார். என்னை பெற்ற தாயே, நீ எங்களுக்கு திருள வேண்டும். அதனால்தான் திருதிவி தேசம் தாய் பெற்ற தாய். இதுதான் தாயருடைய திருநாமம். மிகவும் அற்புதமான ஊர். திருமங்கையாழ்வார் பார்க்கிறார். ஏற்றினை இடத்து எம் ஈசனை, இம்மை மறுமைக்கு மருந்தினை, ஆற்றினை அடுக்க அப்புறத்து இடும் ஐயனை, கையில் ஆழ்வண்ணும் ஏந்திய பூச்சினை, நின்னூர் திலை தேச்சனை, காற்றினை புனல் சொல்லி சென்ற ஊர் கண்மங்கையர் கண்டு கொண்டேனே கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு நடுவில் திவ்ய தேசத்தை பார்க்கலாம். நிலை சொத்து கையில் ஆள். பூமியில் இப்போவும் கிடைக்கக்கூடிய சொத்து பெருமாள் தான் இந்த இடத்தில் இருக்கிறார், சொத்துக்காக இருக்கிறார். நாச்சியார் எடுத்து சமுத்திரராஜன் பிரார்த்தனை செய்ய அவளுக்கு மன்னிக்கு என்னை பெற்ற தாயாரும் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். இந்த கனிவு உன்னிடம் இருப்பதால் தான் பெருமாளும் வந்தார். இந்த கனிவு உன்னிடம் இருக்கிறது என்று ஊர் புரிந்து கொள்ளட்டும். உன்னோடு இது போல கூடவே நானும் இருக்கும்படி இங்கே இருக்கிறேன் என்று பெருமாள் பிராட்டியுடன் பெருமாள் பக்தவச்சல பெருமாளாக இருந்திருக்கிறார். இனி திவ்ய தேசத்தில் அமைப்பை பற்றி பெருமாள் சேவை சாய்க்கிறார் என்று பார்ப்போம். திருமலை திருப்பதி பெரிய ஜிஆர் சுவாமிகள் ஆதீனத்துக்கு உட்பட்டு இந்த திவ்ய தேசம் நடக்கிறது. பக்தவச்சல பெருமாள் இங்கு நோக்கி நின்று திருக்கோளும் என்ன பெற்ற தாயாக சுதாவளி நாச்சியார் வர்ண புஷ்கரணி சமுத்திரராஜனாக இந்த கட்டளைப்படியால் வர்ணனும் பகவானும் அவரை தொடர்ந்து வந்தார். சமுத்திரமே இல்லை, தண்ணீரே இல்லை. அதனால் வர்ணனுக்கு பிரதிஷம் விமானம். திருமங்கையாழ்வார் பல்லாண்டு பாடியிருக்கிறார். இந்த ஊருக்கு வந்திறங்கி பல்லாண்டு பாடுகிறார். அப்போதுதான் பிராட்டி இங்க நின்றிருக்கிறார். பெருமாள் விடாமல் பிராட்டியை பார்த்தார். ஆழ்வார் அனுகிரகித்து பாடுவார் என்று ஆழ்வாரை பெருமாள் திரும்பி பார்க்கவில்லை. தன்னுடைய தர்ம பத்தினியை பார்த்து கொண்டிருக்க போய்விட்டார். திருக்கடன் மல்லை என்ற மாமல்லபுரம் இந்த ஊருக்கு திருமங்கையாழ்வார் போய்விட்டார். நாச்சியார் விழித்துக் கொண்டு என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த நேரத்தில் ஆழ்வார் விட்டு அவருக்கு பாசனம் வாங்கவில்லை என்றால் நம்மளை 108 சேர்க்கவே மாட்டார்கள். எப்போதாவது நீ போதும், திருமங்கையாழ்வார் போய்விட்டார், நீர் அவரை பின்தொடர்ந்து போய்விட்டாய், போய் 10 பாடல்கள் வாங்கினார், 100 பாடுகிறார், 50 பாடுகிறார், 40 அவரை போய்
பக்தவச்ச பெருமாள் கிளம்பி பக்கத்து ஊருக்கு வந்தார். இருந்தாலும் வெட்கம். பெருமாள் வந்து ஒரு ஆழ்வாரை தேடிக்கொண்டு வந்தார். என்னை பாட வேண்டும் என்று சொல்ல சற்று ஓரமா நின்றார். பார்த்து விட்டு திருமங்கை ஆழ்வார் அவரை பார்த்து விட்டார். இந்த பெருமாளை காக்க நமக்காக வந்திருக்கிறார். பாடி கடல் மல்லை தலை சயனத்தே நான் கடல் மல்லை சயனத்தே நான் கடல்மலை சைனத்தை இங்கு நின்று நித்திலை நோக்கி கண்டேன். நின்றவோ பெருமாள் அங்கு ஒரு பாசனம் கிடைத்தது. பக்கத்துக்கு பார்த்து கிடைத்தது. பார்த்து ஒரு சொல் கிடைத்தால் போதும் 108 சேர்த்து விடுவார்கள். அவையால் நம்மளை சேர்த்து விடுவார்கள். நேராக பாசத்தை வாங்கி கொண்டு நாச்சியத்தை கொடுத்து விடலாம் என்று நாச்சியர் அதை பார்த்து விட்டு அந்த பாசனம் எங்கே அடுத்த பாசனம் எங்கே ஒரு பாட்டுத்தான் அவர் பாடினார். திடீர் என்று அடுத்த பாட்டு என்றால் எப்படி 40 வாங்கியிருக்கிறாள். ஒரு 10வாவது வாங்கி கூறுகிறார். இது மட்டும் போத எத்தனை தடவை ஒரு தேடி தேடி போவது. திருமண் கடலில் இருந்து எங்கே போய்விட்டார். இவர்கள் போவதற்குள் திருமங்கை ஆழ்வார் திருக்கடல் மலையிலிருந்து தொண்டை நாடுல இருக்கிறது. சோழ தேசத்தில் திருவாரூர் பக்கத்தில் திருக்கண்ணன் மங்கைக்கு அவரது நின்று போயிருப்பது பெரிய சென்னை பட்டணத்திலிருந்து நம்மளை சொல்லிவிட்டார் என்பதால் இன்னும் கொஞ்சம் வெட்கம். முதல் தடவை ஒரு பாடலுக்கு வந்தார். இதுவே ஒரு பாசனம் வாங்கி வந்தோம். மறுபடியும் திரும்பி வந்து நின்றால் மேலும் வெட்கம். அதனால் திருமங்கையால் பார்த்தவர் நமக்கு நாம் அங்கேயே தங்கி இருந்து பாடல் பாடி இருக்க வேண்டும். ஏனோ ஆழ்வார் யோசித்து பார்க்கிறார். பெருமாள் பிராட்டையை பார்த்து கொண்டிருந்தார் என்றுதான் நான் அதனால் தான் வந்தோம். நாம் பாடாமல் போய்விட்டோம் வந்து விட்டோம். அவளை பார்த்து கொண்டிருப்பதுதான் ஜீவாத்மா. ஆனா நமக்கு வந்தது நம்மை பாவங்களை பக்கத்தில் பாவரால் தான் பாவங்கள் கண்ணில் படாமல் அவருக்காக காத்து விடுவார். அதனால் நாம் இவர்களுக்கு பாடியிருக்க வேண்டும். அவர் என்னை பெற்ற தாய். அவரே நித்திய நேத்து பக்தவச்சல பெருமாள் வசல்யம் என்று தன்மை. இதுதான் வாசல்யம் என்று பெயர். தாயாரும் அதைத்தான் செய்வார். குழந்தை தப்பு செய்திருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார் அல்லவா. பக்தவாசல் பெருமாளும் குற்றத்தை குணமாக கொள்கிறார். மேலும் அவருக்கு ஒரு பாசனம் பாடுவோம். குருமணி குன்று நின்ற நின் நித்திய சேற்றினை புன்னை கண்ணன் மற்ற புனல் அனைத்தும் நின் ஊர் நினைத்து நின் தேற்றினை இந்த திருத்தலத்தில் கண்டு கொண்டேன். அவரும் நித்திலை சேற்றினை கண்டு கண்ணன் மங்கையில் பெருங்கடல் பார்த்து இருக்க வேண்டும். அங்கே இருக்கும் பெருமாள் அவர்தான். நித்திலை தோற்று பெருமாள் அருகில் இருக்கும் திவ்ய தேசம் திருநின்றவூர். அவர் இங்கே கண்டு கொண்டேன். தாயார் என்னை பெற்ற தாயார் எழுந்தருளி இருக்கும் திருத்தலம் திருநின்றவூர் ஆகும். திருவுருவ இலக்கியம் திருநின்று ஒரு ஆயிற்று. திருமகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆசிரியனை தங்கியுள்ள சமுத்திரராஜனும் கோபம் கொண்டு இவ்விடத்து வந்து நின்றதாகவும் பிறகு எழுந்தறிந்தார். நேரில் வந்து மன்னிப்பு கேட்டு மீண்டும் வைகுந்தம் எழுந்தர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தான். அவ்வளவு கூறியும் திருமகள் மறுத்துவிடுவது. சமுத்திரராஜன் வைகுந்தம் வந்து பெருமானிடம் தாங்களே என்னை ரட்சிக்க வேண்டும், தேவியும் மீண்டும் இங்கு எழுந்தருள் செய்ய வேண்டும், அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டினான். பக்தருக்கு இறங்கும் பண்பினால் பரந்தாமன் மீண்டும் நான் பின்னால் வருகிறேன் என்று சொல்லி அனுப்ப அவ்வண்ணமே சமுத்திரராஜன் வந்தது வந்து அங்கு எழுந்துள்ளார். சமாதானம் செய்து திருமகள் மீண்டும் வைகுந்தம் எழுந்தன் சம்மதித்தார். இதுவரை ஜலத்திலே சமுத்திரராஜன் காட்சி கொடுத்த எம்பெருமான் பிராட்டியும் இப்போது முதலாக நிலத்திலும் காட்சி கொடுத்ததால் சமுத்திரராஜனை நோக்கி உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்க நாங்கள் இருவரும் திருமண கோலத்தில் காட்சி இருந்து அது போல இங்கே நின்று அருள் பாலிக்க வேண்டும் என்று அவ்வண்ணமே நீங்களும் சென்று திருநின்றவூரில் மகாலட்சுமியும் பெருமாளையும் வேண்டி அருள் பெருமாறு வேண்டுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய்.